வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்டிஎலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாடா ஏஸ் தான் பெயிண்டிங் வந்திருக்கு நம்மகிட்ட. இந்த டாடா ஏஸ் தான் சூப்பராக பெயிண்டிங் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் ஒரு டாடா ஏஸ் போத்திருப்பேன், வாலாஜாபாத் வண்டி தான். அவர் சொல்லி தான் இந்த வண்டி நம்மளுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதமே வாலாஜாபாத்லேருந்து ஒரு 4-5 வண்டி வந்துச்சு நம்மகிட்ட. ஏன்னா ஒரு வண்டி பெயிண்ட் பண்ண, ஒரு இன்ட்ரா வந்து தொட்டிக்கு பெயிண்ட் பண்ணி விட்டேன். அந்த வண்டியை பார்த்துட்டு நிறைய வண்டி நம்ம தேடி வந்திருக்கு இப்போ. ஏன்னா நாங்கள் அடித்த பெயிண்ட் அப்படி, பெயிண்டிங்கில் குவாலிட்டி எப்படி ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ அந்த ஊர்லேருந்து வாலாஜாபாத்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி நம்மளை தேடி வந்துக்கிறாங்க. பாருங்கள், வண்டியில் வேலை காட்டுற பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட். வண்டியில் வேலை பார்க்க முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வண்டியில் வேலை பார்த்துலாம். வண்டியில் வேலை பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாரு. ஃபுல்லாக பெயிண்ட் உறிஞ்சி இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உறிஞ்சிருப்பார் பெயிண்ட். லாஸ்ட் டைம் வெளியே எங்கேயோ பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, எதுவுமே தேய்க்காமல் கொள்ளாமல் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா? தேய்க்காமல் அடித்தா இப்படி தான் பெயிண்ட் உறிஞ்சி வரும். நிறைய பேர் இந்த காசுக்கு பார்த்து வந்து லோக்கலாக இந்த லோக்கல் பெயிண்ட்டு, இந்த எனாமல் பெயிண்ட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. பெயிண்டிங்கை வந்து கம்மியாக அடிக்கிறாங்க, கம்மி பட்ஜெட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி இது மாதிரி வெளியே போய் நிறைய பேர் ஏமாந்துக்கிறாங்க. அது மாதிரி சொன்னார் கஸ்டமரும். இது மாதிரி லாஸ்ட் டைம் கம்மியாக அடித்தேன், அதனால தான் வண்டி வந்து பெயிண்டிங் சரியில்லை, காசு எக்ஸ்ட்ராவும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் தரமாக பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாரு கஸ்டமர். அதனால நம்மளுக்கு தேடி வந்துக்கிறாரு. இந்த வண்டி வந்து ஃபுல்லாமே சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி ஸ்டாண்ட் பண்ணாலும் இந்த உறிஞ்சது வந்து அடங்கவே மாட்டேது. அந்தளவுக்கு ஃபுல்லாமே பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு. காட்டுறேன் பாருங்கள், உள்ளே பாருங்கள். உள்ளே வந்து கிரே கலர் அடிச்சுக்கிறாங்க, அப்படியே உறிஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொத்தமாக உட்காந்து ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு உறிஞ்சிருக்கு வண்டியில். நீங்கள் பாருங்கள், தொட்டிலேருந்து கேபின்லேருந்து எல்லாமே உறிஞ்சிருக்கு. காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, உளி வச்சு தைச்சா அப்படியே பேப்பர் மாதிரி பறந்து போகுது பாருங்க பெயிண்ட்லாம். கஸ்டமர் ஒரே வார்த்தை சொல்றாரு, எனக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வண்டி வந்து தெளிவாக ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாரு. அதனால வண்டியை வந்து அவுட்புட் சூப்பராக பக்காவாக தரமாக பண்ணி கொடுத்துருப்பேன். வீடியோ எண்டில் வண்டியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள், எங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு தெளிவாக இல்லை பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்குற பொருளை தரமாக கொடுக்கறதால்தான் நிறைய ஊரில் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம தேடி வராங்க. ஏன்னா ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ்னாலே அது குவாலிட்டியான பெயிண்டிங் ஒர்க்ஸ். பெயிண்டிங்கும் குவாலிட்டி, பெயிண்டிங் அடிக்கிறவங்க குவாலிட்டி. பாருங்கள், வண்டியில் பெயிண்ட்லாம் இப்போ ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள், உறிஞ்சிருக்காது. ஃபுல்லாமே உளியை வச்சு சுரண்டா பாருங்கள். நாங்கள் தொட்டி வந்து அது எல்லோ கலர் அடிச்சுக்கிறாங்க, அது எல்லோ கலர் கூட அந்த க்ரீன் கலர் அப்படியே தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தொட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாமே உறிஞ்சிருக்கு பாருங்கள். தொட்டி ஃபுல்லாக பெயிண்ட். பேக் டோர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தகுடுத்து போட்டுக்கிறாரு, கேளாங்கடை தகுடு போடுறது. அதை எடுத்து பேக் டோரில் போட்டுக்கிறாங்க. அதுவும் ஃபுல்லாக ரஷ்ட்டு, அப்படியே ரஷ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாக எமர்ஜி போட்டு ஸ்டாண்ட் பண்ணணும். இது பாருங்கள், நகத்தை வச்சு தைச்சாலே அப்படியே இதை பெயிண்ட்டை உறிஞ்சிருது பார்த்தீங்களா? இது மாதிரிலாம் இருக்கவே கூடாது, பெயிண்டிங்லாம் இப்படி அடிக்கவே கூடாது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ப்ளூ கலர் கேட்டார், 3 ஷேட். அந்த லைட் ப்ளூ, லைட்டு, டார்க் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷேட் அந்த ப்ளூ கலர் கேட்டார். அந்த ப்ளூ கலர் தான் இந்த வண்டிக்கு அடிக்க போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அடிச்சு வீடியோலாம் எடுக்க முடியல. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா வண்டி ஹெவி, நிறைய வண்டி இருந்தால பெயிண்டிங் அந்த வீடியோவில் எடுக்க முடியல. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ தான் இருந்தது. பிஃபோர் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, வண்டியில் எவ்வளோ இருக்குது, வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆஃப்டர் பாருங்கள், பெயிண்டிங் அடிச்சப்புறம் வண்டியில் தெளிவு பாருங்கள், பெயிண்டிங்கில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் ஒரு மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் வண்டியில் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, வண்டியில் ஃபினிஷிங் எப்படி இருக்குது, பெயிண்டிங் ஃபினிஷிங்கு, வண்டியில் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், டேஷ்போர்டு பேட்லாம் பாருங்கள், மெட்டாலிக் கிரே தரமாக இருக்கு பாருங்கள். அதெல்லாம் அந்த தொட்டி வந்து ப்ளூ கலர், 3 ஷேட் கலரு. தொட்டியில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தொட்டிலாம் படு மோசமாக பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சிடுது தொட்டிலாம். அதெல்லாம் மொத்தமாக நல்லா 1க்கு 2 வாட்டி உளி போட்டு உளியில் சுரண்டி பெயிண்ட்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் எம்மரி போட்டு ஸ்டாண்ட் பண்ணி அது மேலே மறுபடியும் அந்த வாட்டர் ஷீட் சொல்லுவாங்க, 220 வாட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேஸ் கோட் அடிச்சுட்டு அது மேலே வந்து இந்த 3 ஷேட் கலர் அடிச்சுக்கணும். அவ்வளோ ப்ராசஸ் நான் இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 8-9 நாள் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக ஹெவி ஒர்க்னால கஸ்டமர் சொல்லிட்டாரு, எனக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, எனக்கு வண்டி வந்து சூப்பராக பண்ணி கொடுங்கன்னு. நான் கேட்ட மாதிரி வண்டி வந்து தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே. பிஃபோர் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப மோசமாக இருந்தது, பெயிண்ட்லாம் இந்த இடம் நிறைய உறிஞ்சுது பெயிண்ட்லாம் பாருங்கள். அது ஃபுல்லாமே அரெஸ்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு கேபின் 1க்கு 2 கோட்டு, தொட்டிக்கு வந்து 1க்கு 3 கோட்டு தொட்டிலாம்.
ஸோ உங்க வண்டி இதே மாதிரி தரமா தெளிவா சூப்பரா பண்ணி விடுமா நம்ம கிட்ட வாங்க உங்க வண்டி சூப்பரா பண்ணி கொடுத்துலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.